ஒருவேளை பிஜேபி இவர் வந்து ஏதாவது தாக்கி பேசியிருக்கிறாரா, மத்திய அரசு தாக்கி பேசியிருக்கிறாரா அப்படின்றதும் தெரியல. ஏன்னா அவ்வளவு கட்டுகள் கொடுத்திருக்கிறாங்க. அந்த படத்துல வர சீன் பிரகாரம் விஜய் வந்து முதல்வராகி இந்திய அரசியல்வாதிகளை அடிச்சு திருத்தி இது பண்ற மாதிரி எடுத்து, அதனால கோபப்பட்ட மத்தியில் இருக்கிறவங்க வந்து இந்த படத்துக்கு சென்சார் கொடுக்குதுன்னு இருக்காங்களா. இப்ப அதனால வந்து ரீஷூட்டும் பண்ண போறதாவும் தகவல் வந்திருக்குது. பார்ப்போம். ஜனநாயகன் வந்து தேர்தலுக்கு முன்னாடி வர்றதுக்கான அறிகுறியே தெரியல இந்த படம். ஆனா விஜய் ஒரு விஷயம் பண்ணிருக்கலாங்க. எனக்கு இந்த 250 கோடி பெரிய விஷயம் இல்லை, நான் கொடுத்துற 250 கோடி படத்தை தூக்கி டைரக்டா ஓடிடியில் போட்டுக்கலாம். எனக்கு வந்து சென்சரே தேவைன்னா இன்னும் வந்து படத்தை லென்த் பண்ணி எடுத்து டெலிட் பண்ண சீன்ல எல்லாத்தையுமே போட்டு பயங்கரமா ரிலீஸ் பண்ணிருக்கலாம். இதோட பெருசாவே சம்பாதிச்சிருக்கலாம். ஏன்னா விஜய்க்கு வந்து சரியான ஐடியா கொடுக்குறவங்க யாருமே கூடல. அரசியலும் சரி சினிமாலும் சரி அவர் வந்து யாருமே கிட்டத்தில் வச்சுக்க மாட்டாரு. அவர் வச்சுக்கக்கூடிய ஆட்கள் வந்து வேற நல்ல ஆட்களையும் அவருக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்களையும் சீக்கிரமா அடிச்சு துரத்திடுவாரு. இப்ப பார்ப்போம் தேர்தலுக்கு முன்னாடி வருதா இல்ல தேர்தலுக்கே மிகப்பெரிய பிரச்சனையா வருதா அப்படின்றத பார்ப்போம். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் விஜய் முதல்வர் அதுதான்.